ஹாப்பி உமன்ஸ் டே. இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஒய்ஃபை வந்து கேங் ரேப் பண்ணி ஒரு பொண்ணை தொட்டா தூக்கில போடுன்ற சிந்தனை தான் அவனுக்கு வரணும். இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு ஒட்டனோட ஷேர் பண்ணி விட்டுருங்க. வணக்கம், நான் உங்கள் ராம். டிஆர்எஃப்ஐல எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் என் நம்புறேன். வந்து டிஆர்எஃப்ஐ நம்ம சேனலில் பைக் அண்ட் டிராவல் சொல்லுவோம். ஸோ மறக்காம செக் பண்ணி பார்த்துங்க. ஆனால் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஹாப்பி உமன்ஸ் டே. நம்ம வீடியோ பார்த்துருங்க. அக்காங்க, தங்கச்சிங்க, திருநங்கைங்க எல்லாத்துமே ஹாப்பி உமன்ஸ் டே. அது வந்து ஒரு சைடு நம்ம வந்து உமன்ஸ் டே வந்து கொண்டாடிட்டு இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கு. நம்ம இந்தியாவோட நிலைமை வந்து தமிழ்நாடு நிலைமை வந்து என்ன அப்படின்னு சொல்லி நான் பேசுகிறேன். பிரேசிலேருந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து வேர்ல்டு வைட் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். ஆக்சுவலி பைக்கெலாம் நம்ம வந்து பேச வேண்டியது. ஸோ வந்து பேசிகிட்டு இருக்கேன். அது வந்து என்னன்னா, பிரேசிலேருந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபெர்னாண்டோ அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ட்ராவல் வேர்ல்டு வைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது லாஸ்ட்டாக வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இந்தியாவில் எந்த இடத்துலனா ஜார்க்கண்ட் பகுதி. அந்த இடத்துல வந்து டென்ட்டு ஸ்டே பண்ணிட்டு இருக்கும் போது நைட்டு ராபரிஸ்லாம் வந்து அது வந்து அவங்கள்ட்ட இருக்க பொருள் எல்லாம் திருடிட்டு போயிட்டு அது வந்து என்னன்னா இந்த பொருள் திருடிட்டு போனதில் பிரச்சனை இல்லைங்க. அது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அடித்து அது வந்து அவங்க ஒய்ஃபை வந்து கேங் ரேப் பண்ணி இது மாதிரி வந்து அவங்க வீடியோவிலே அவங்கவே வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்காங்க. அது வந்து நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். வந்து எவ்வளோதான் சட்டங்கள் வந்து கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் இன்னும் கடுமையாக இருக்கணுங்க. ஒரு பொண்ணை தொட்டால் அடுத்த நிமிஷமே தூக்கில் போடுன்ற சிந்தனை தான் அவனுக்கு வரணும். ஏன்னா அந்தளவு இந்த சட்டங்கள் கடுமையாக்கப்படணும். அது வந்து சட்டத்திட்ட ஒப்படைச்சாலுமே ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே வெளில வந்துடுறாங்க. அந்த அவங்க பணபலத்தில் வந்து வெளில வராங்களா அது என்னன்னு தெரில. நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லேடிஸ் ரைடர்ஸ் எல்லாம் கொஞ்சமாக வந்துட்டுருக்காங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் நடக்கும்போது இந்த மாதிரி பெண்களை வெளியில் விடுறதே கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா வந்து நான் வந்து முக்கியமாக ஒன்று சொல்லிக்கிறேன். எனக்கு சோலோ ரைடு போகிறத கன்ஃபார்ம் தவிர்த்துக்கோங்க. அது சோலோ ரைடு போகிறது அவ்வளோ சேஃப்டி இல்லை. ஆக்சுவலி சோலோ ரைடு போகும்போது எப்போ எது வேணால் நடக்கலாம். அது வந்து சோலோ ரைடு போகிறத தவிர்த்துக்கிட்டு கேங்காக போங்க. லேடிஸ் ரைடர்ஸ்க்கெலாம் ஒன்று சொல்லிக்கிறேன். அது வந்து சோலோவாக ரைடு போகிறத தவிர்த்துக்கிட்டு அது வந்து கூட ஒருத்தங்க 2 பேரை கூட்டிகிட்டு போங்க. அதான் சேஃப்டி. அது இல்லாமல் இன்னொரு விஷயத்தை பற்றி பேசி ஆகணும். அது பேசுறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில. பாண்டிச்சேரியில் ஆர்த்தின்ற ஒரு பொண்ணு 9 வயசு பொண்ணு வீட்டு முன்னாடி விளையாண்டுட்டு இருந்தாங்க 2ஆம் தேதி. அப்போது என்ன பண்ணாங்கன்னா சில பேர் கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணி அதுவும் 9 வயசு குழந்தைங்க. எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கு தெரியுமா? அவங்களுக்கும் அந்த பொண்ணுக்கு எவ்வளோ கனவு இருக்கும். அவங்க அப்பா அம்மா வந்து எவ்வளோ கனவுகள் இருக்கும். அந்த பொண்ணை படிக்க வைக்கணும், இன்னும் பெரிய ஆளாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு செகண்ட் அந்த ஒரு நிமிஷத்தில் மாறுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த வீட்டில் வந்து எவ்வளோ வலிச்சிருக்கும் அந்த பொண்ணோட வீட்டில். அது 9 சின்ன பொண்ணுங்க. அதை கூப்பிட்டு போய் கேங் ரேப் பண்ணி இது மாதிரிலாம் பண்ணணும்னா அவ்வளோ வெறி பிடிச்ச நாய்களுக்கு அப்போவே தூக்கில் பொண்ணுங்க. வந்து இப்போ சட்டங்களில் ரொம்ப கடுமையாக இல்லைங்க. நான் சொல்கிறது அது வந்து இந்தியா வந்து ரொம்ப பாதுகாப்பாக, தமிழ்நாடு ரொம்ப பாதுகாப்பாக இருக்குன்னு நம்பி தான் வராங்க. அது வந்து இப்போவே பாதுகாப்பாக நம்பி வரும்போதே இப்படி நடக்குன்னா நம்ம நாட்டுக்கு தான் கெட்ட பேர். வந்து அது வந்து அந்த சின்ன பொண்ணுங்க அடித்து துன்புறுத்தி 3 நாளாக சித்திரவதைப்படுத்தி எலும்பு கைக்கெல்லாம் உடச்சி அது வந்து ஒரு சாக்கடையில் தூக்கி போட்டு போயிருக்காங்க. அது வந்து இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க. நம்ம தமிழ்நாட்டில் அப்படி நடக்கும்போது நம்ம தமிழ்நாட்டு தான் கெட்ட பேர். இதெல்லாம் நான் வந்து அந்த பொண்ணுக்கு எவ்வளோ கனவு இருந்திருக்கும். அவங்க வீட்டில் அப்பா அம்மாவுக்கும் அந்த பொண்ணை படிக்க வச்சு பெரியலாக்கி அவங்களுக்கும் எவ்வளோ கனவு இருந்திருக்கும். வந்து இதெல்லாம் டக்குன்னு எல்லாம் ஒரு செகண்டில் அப்படி காணாமல் போகும்போது எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமாங்க அந்த குடும்பம். இந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்குலாம் கன்ஃபார்ம் வந்து தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும்னா தூக்கு தண்டனை கொடுக்கணும்னா அவங்க உறவினர்கிட்டே ஒப்படைச்சிடணும். என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னு உறவினர்கிட்டே ஒப்படைச்சிடணும். அப்போதான் இன்னொரு தடவை இது மாதிரி பண்ணணும்னு தோன்றவனுக்கு இதெல்லாம் சமர்ப்பணமாக இருக்குங்க. ஸோ வந்து ஒரு பெண் மேலே கை வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்மள தூக்கில் போட்டுருவாங்க. ஒரு பயம் வரும். ஏன்னா அரபிக் கண்ட்ரிலாம் நடந்துச்சுன்னா கன்ஃபார்ம் தூக்குதாங்க. அந்த கடுமையான தண்டனைகள்லாம் அரபிக் கண்ட்ரிஸ்லாம் அந்த அளவு வந்து சட்டங்கள் ரொம்ப கடுமையாக இருக்கும். ஸோ வந்து இந்தியாவில் சட்டங்கள் ரொம்ப கடுமையாக மாறும்னு சொல்லி நம்புறாங்க. போலீஸ் வந்து கோர்ட்லாம் இன்னும் கொஞ்சம் சட்டங்கள் வந்து கடுமையாக்கணும். நம்ம நாடு வந்து இன்னும் பெண்களுக்கு பாதுகாப்பான நாடாக மாறணும். ஸோ வந்து டிஆர்எஃப்ஏ இந்த வீடியோ பார்த்துட்டுருவங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். அது வந்து சோலோ ரைடு போக தவிர்த்துவங்க. அது வந்து பெண் குழந்தைகளில் அது வந்து பெண்கள் வந்து
பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. வந்து பெண்கள் எங்கே போனாலும் தனியாக போகாதீங்க. அண்ட் வந்து கூட யாராச்சும் ஒன்று ஒரு ஆள் 2 ஆள் கூட கூட்டிகிட்டு போங்க. எங்கே போனாலும் பார்த்து சேஃபாக போங்க. ஏன்னா நம்மளை நம்ம தாங்க பார்த்துக்கணும், வேறு யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க. நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ எங்கே போனாலும் பார்த்து சேஃபாக இருங்க. இந்த வீடியோ ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஷேர் பட்டன் ஒட்டரோட ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ வந்து ஜஸ்டிஸ் ஃபார் உமன்ஸுங்க. ஸோ வந்து உமன்ஸ் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் நானும் வேண்டிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ரன் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டி விடுங்க. ஸோ டிஆர்எஃப்ஐ பைக்கில் எவ்வளோ வேகமாக போனாலும் பொறுமையாக போகணும், பார்த்து சேஃபாக போய்க்குங்க. அதில் ஹெல்மெட் போடாமல் வேறு வண்டி இருக்காதுங்க. ஸோ பார்த்து சேஃபாக இருங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோவில் பார்க்கலாம். பை 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 பாய்.